Hi all, welcome back to The Explores. Subscribe பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் போயிட்டு இருக்கு இல்லைங்களா, எல்லாருமே ஒரு என்ன சொல்றது செலிப்ரேஷன் வைப்ல தான் இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களோட கேக் ரெசிபி தான் ஷேர் பண்ண போறேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா என்னோட சேனல்ல நிறைய பேக்கிங் ரெசிபி நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். நான் பேக் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி, பட் எனக்கு ஒரு லாங் கேப் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கிங் வரும், உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ கிறிஸ்மஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் கேக் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். இப்போ அதுக்கு வந்து நான் 1 கப் வந்து ரவை எடுத்திருக்கேன், அதுக்கு 1/2 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேங்க, அப்புறம் சாக்லேட் சிப்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா மில்க் எடுத்து வச்சுருக்கேன், அது ஒரு 1/2 கப் ஊற்றிக்கணும், டியூட்டி ஃப்ரூட்டி, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், ஆயில், வெனிலா எசன்ஸ், அப்புறம் மில்கி மிஸ்ட்ல கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன் அண்ட் ஆல் பர்பஸ் ஃப்ளோர். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கேக் செய்யறதுக்கு மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப பக்காவா இருந்தாவே வந்து கேக் ஆசமா வந்துடும். இப்ப வாங்க நம்ம செய்முறை பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் நான் ரவை எடுத்திருக்கேங்க, அந்த ரவையை போட்டுக்கிறேன். அதே மெஷரிங் கப்ல 1/2 கப் சுகர், ஸோ அதே மெஷரிங் கப் 1/2 கப் மில்க் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் ரவை போட்டிருக்கேங்க, 1/2 கப் சுகர் போட்டிருக்கேன், 1/2 கப் மில்க் போட்டிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுறலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சோக் ஆகட்டும். ஸோ இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் பண்ணி விட்டுறலாம். 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 1/4 கப் ஆயில் எடுத்திருக்கேங்க, குக்கிங் ஆயில், அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ 1/4 கப் மில்க் மேட், அதாவது கண்டென்ஸ்டு மில்க், மில்கி மிஸ்டோட கண்டென்ஸ்டு மில்க் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அது நல்லா எல்லாத்தையுமே நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன சேர்த்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு உங்களுக்கு சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் வந்து ரவை எடுத்திருக்கேன், அதுக்கு 1/2 கப் சுகர், 1/2 கப் மில்க் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 10 மினிட்ஸ் அப்படியே நாங்கள் விட்டுட்டோம், சோக் பண்ண விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து நான் 1/4 கப் வந்து கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன், 1/4 கப் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்த இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ண போறேன். எப்பவுமே கேக் வந்துங்க மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டா இருந்ததுன்னா கேக் ரொம்ப நல்லா வருங்க. ஓகே, இப்போ அடுத்த இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். இப்போ இதோட வந்து பாத்தீங்கன்னா 1/2 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைனலா பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன், அதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எல்லா இன்கிரீடியன்ஸுமே நம்ம போட்டாச்சு. இப்போ இது வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 7 இன்ச் பேன் எடுத்திருக்கேன், ஓகேங்களா. இப்போ வந்து நான் லைட்டாக வந்து ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். இப்போ லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் மேலேயும் வந்து நான் வந்து லைட்டாக ஆயிலை வந்து கிரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பேன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கேக் பேட்டர் வந்து கேக் பவுலில் ட்ராப் பண்ணிடலாம். இப்போ நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃபைனலா பாத்தீங்கன்னா இதுக்கு மேல கொஞ்சமா டியூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அடி கனமான பாத்திரம், நான் நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்திருக்கேன், அதை வந்து நான் இப்ப ப்ரீஹீட் பண்ண போறேன். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். வச்சு மீடியம் லோ ஃப்ளேம்ல வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து நம்ம ஆன் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 7 மினிட்ஸ் நம்ம ப்ரீஹீட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ப்ரீஹீட் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ கேக்கை உள்ள வச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கேக் உள்ள வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.
25 to 30 minutes நம்ம விட்டுறலாம். அப்பதான் கேக் நல்லா பேக் ஆகி வரும். நம்ம டைமை பார்த்துக்கலாம். இப்போ 25 to 30 minutes. ஸோ இந்த கேக் பார்த்தீங்கன்னா எக்லெஸ் கேக், அதாவது நோ எக் நோ ஓவன். ஸோ ஓவன்லையும் நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். பட் நான் இந்த தடவை வந்து சரி இப்படி செஞ்சு பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்றதுனால நான் இந்த மாதிரி செஞ்சுட்ருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட ஓடிஜி ஓவன் இருந்தால் நீங்கள் ஓவன்லையுமே கேக் ஈஸியாக பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்படியுமே பண்ணலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த கேக் பாருங்கள், இப்பயே பாருங்கள் எவ்வளோ மேலே பல்ஜாய் வருது பாருங்களேன். இது ஃபுல்லாகவே நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது எப்படி மேலே வருதுன்றது கூட நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்காக. ஸோ யார் வீட்லேயாவது ஓவன் இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஐயோ கேக் செய்ய முடியாதுன்ட்டு யோசிக்காதீங்க. நீங்கள் இந்த மாதிரியும் நம்ம வந்து கேக் பண்ணலாம். இதுவுமே ரொம்ப சூப்பராக ஸ்பான்ச்சியாக வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 25 to 30 minutes ஆயிடுச்சு. ஸோ பாருங்க கேக் நல்லா பேக் ஆயிடுச்சு. ஸோ சைடில் வந்து லைக் கொஞ்சமாக எடுத்து விட்டுடலாம். இப்படி ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ கேக் பார்த்தீங்கன்னா ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு. சைடில் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க. உள்ள அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுங்க. சைடில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் செம்ம டேஸ்டாக வந்திருந்தது ரவா கேக். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவுமே நம்ம கேக் பேக் பண்ணி எடுத்த உடனே சூடா இருக்கும் போதே நம்ம கட் பண்ண கூடாதுங்க. கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா கேக் கட் பண்ணியாச்சு. பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க கேக்கு. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. செம்ம சாஃப்டா இருக்கு கேக்கு, செம்மையா வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு. நோ எக் நோ ஓவன், கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரவா கேக். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர் ஈஸ்வர். சாஸ் மாமி, தேங்க்யூ. செம்ம யம்மியா இருந்ததுங்க டேஸ்ட். என்னோட பசங்க எல்லாம் சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களுமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேக் ரெசிபி தெரிஞ்சாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. So today's quote is, if you are working on something that you really care about, you don't have to be pushed. The vision pulls you. தமிழ் அர்த்தம்: நீங்கள் உண்மையிலேயே அக்கறை கொண்ட ஒரு விஷயத்தில் நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் தள்ளப்பட வேண்டியதில்லை, பார்வை உங்களை இழுக்கிறது. Keep supporting me, be positive and always keep smiling. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எல்லாருக்குமே மெரி கிறிஸ்மஸ். Thank you for watching this video. Meet you soon. Bye.